மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய காணொளிக்கு நம் தலைப்பு ஜனநாயகம் ஒரு வளரும் யோசனை. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் பிரான்சில் ஜனநாயகத்தின் தொடக்கத்தையும், லிபியா மற்றும் மியான்மரில் சமீபத்தில் ஜனநாயக இயக்கங்களையும் ஆராய்வோம். ஜனநாயகம் சவால்களை எதிர்கொண்டது. மக்கள் ஆட்சி நிறுவப்பட்ட பின்னர் தூக்கி எறியப்பட்டது. மக்கள் ஆட்சி அமைந்தபோதும் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் ஒரு சிலரே கலந்து கொண்டனர். காலப்போக்கில் ஜனநாயகம் விரிவடைந்து புதிய அம்சங்களை உருவாக்கியுள்ளது. எனினும் நாம் விவாதிக்கும் கடினமான கேள்விகளையும் இது எழுப்பியுள்ளது. கற்றுக்கொள்வீர்கள். ஜனநாயகத்தின் பொருள், ஜனநாயகம் எவ்வாறு செயல்படுகிறது, ஜனநாயகத்திற்கு குடிமக்களின் பங்கேற்பு தேவை, ஜனநாயகத்திற்கு சிவில் உரிமைகள் தேவை, ஜனநாயகத்திற்கு சமத்துவம் தேவை, ஜனநாயகத்திற்கு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்கள் தேவை, ஜனநாயகத்திற்கு சட்ட கருத்துக்கு மரியாதை தேவை, ஜனநாயகம் பெரும்பான்மைக்கு எதிராக, குடிமக்களின் கண்ணியம் மற்றும் சுதந்திரம். முக்கிய வார்த்தைகள்: புரட்சிகர கட்டளை கவுன்சில், அதாவது RCC, 2003இல் அமெரிக்க தலைமையிலான படையெடுப்பிற்கு முன் ஈராக்கில் இறுதி முடிவெடுக்கும் அமைப்பு. சிவில் உரிமைகள்: சமூகத்தின் நன்மைக்காக நிறுவப்பட்ட சட்டங்கள், குறிப்பாக செயல் மற்றும் பேச்சு சுதந்திரம் பற்றி. எக்ஸிகியூட்டிவ்: திட்டங்கள் அல்லது செயல்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான அல்லது அதிகாரம் கொண்டவர். உள்ளடக்கியது: பொதுவாக எதிர்பார்க்கப்படும் அல்லது தேவைப்படும் அனைத்து சேவைகள் அல்லது பொருட்கள் உட்பட. விடுதலை புலிகள்: தமிழீழ விடுதலை புலிகள் வட இலங்கையில் சிறுபான்மையினரின் இலங்கை தமிழர்களுக்கான சுதந்திர தாயகத்திற்காக போராடும் பிரிவினைவாத போராளி அமைப்பு.
ஜனநாயகம் என்பது பொறுப்புள்ள அரசுகள். பொறுப்புள்ள அரசாங்கங்கள் ஜனநாயகத்தை அடிப்படையாகக் கொண்டவை. அங்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். இது பொதுவாக வழக்கமான தேர்தல்கள் மூலம் செய்யப்படுகிறது. இருப்பினும், லிபியாவில் மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படாமலோ அல்லது கட்டுப்படுத்தப்படாமலோ புரட்சிகர கட்டளை குழு அதாவது ஆர்சிசி இறுதி அதிகாரத்தை கொண்டிருந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்கள் இருந்தபோதிலும் அவை வரையறுக்கப்பட்ட முடிவெடுக்கும் அதிகாரத்தை கொண்டிருந்தன மற்றும் ஆர்சிசியின் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டியிருந்தது. ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உச்ச அதிகாரத்தை கொண்டுள்ளனர், மேலும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாத எவரும் அவர்கள் மீது அதிகாரம் கொண்டிருக்க முடியாது. இந்த பிரதிநிதிகள் தங்கள் பணியின் விளக்கங்கள் கோரிக்கையின் பேரில் தகவல்களை வழங்குதல் மற்றும் அவர்களின் செயல்பாட்டின் அடிப்படையில் மறுதேர்தலை கோருவதல் ஆகியவற்றின் மூலம் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். ஜனநாயகம் என்றால் சமத்துவம் மற்றும் உள்ளடக்கம். வயது வந்தோர் அனைவரும் அவர்களின் பாலினம், செல்வம், இனம், மதம் அல்லது மொழி ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் வாக்களிக்கும் உரிமை உண்டு. வாக்களிக்கும் உரிமைகள் படிப்படியாக விரிவடைந்து அதிகமான மக்களை உள்ளடக்கியதன் மூலம் ஜனநாயகம் உருவாக கால அவகாசம் தேவைப்பட்டது. இருப்பினும், சில நாடுகளில் இன்னும் பாரபட்சமான சட்டங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக, எஸ்டோனியாவின் குடியுரிமை விதிகள் ரஷ்ய சிறுபான்மையினருக்கு வாக்களிப்பதை கடினமாக்குகின்றன, மேலும் பிஜியின் தேர்தல் முறை பூர்வீக ஃபிஜியர்களின் வாக்குகளுக்கு அதிக மதிப்பை அளிக்கிறது. நம் நாட்டில் அரசியலமைப்பு 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை உலகளாவிய உரிமையை வழங்குகிறது. ஜனநாயகத்திற்கு குடிமக்களின் தீவிர பங்கேற்பு தேவை. ஜனநாயகம் என்பது வாக்களிப்பதை விட மேலானது. கொள்கைகள் மற்றும் சட்டங்களை உருவாக்குவதில் குடிமக்கள் ஒரு கருத்தை கொண்டிருப்பது உள்ளடக்கியது. சிறந்த விவாதங்கள் மற்றும் குடிமக்கள் குழுக்களின் மூலம் இதை அடைய முடியும். இருப்பினும், பங்கேற்பது கடினம் மற்றும் சில அரசாங்கங்களால் ஊக்குவிக்கப்படவில்லை. கூடுதலாக, பலர் பொது விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதில்லை மற்றும் வாக்களிக்க வேண்டாம் என்று தேர்வு செய்கிறார்கள். 2012 அமெரிக்க அதிபர் தேர்தலில் 40 விழுக்காடுக்கும் அதிகமான மக்கள் வாக்களிக்கவில்லை. ஜனநாயகத்திற்கு சிவில் உரிமைகள் தேவை.
மக்கள் முடிவெடுப்பதில் பங்கேற்க சுதந்திரம் தேவை. சுதந்திரமான கருத்துக்களை அறிவது, விவாதிப்பது மற்றும் வெளிப்படுத்துவது ஆகியவை இதில் அடங்கும். பேச்சை தன்னிக்கை செய்வதன் மூலமும், சங்கங்களை கட்டுப்படுத்துவதன் மூலமும், தகவல்களை ரகசியமாக வைத்திருப்பதன் மூலமும் அரசாங்கங்கள் இந்த உரிமைகளை கட்டுப்படுத்த முயன்றன. சில நாடுகளில் ஒரு கட்சி மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. இந்த கட்டுப்பாடுகள் அரசாங்கங்கள் அதிகாரத்தில் இருக்க உதவுகின்றன. ஜனநாயகத்திற்கு சமத்துவம் தேவை. ஜனநாயகத்திற்கு அனைவருக்கும் சமமான கருத்து இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் நியாயமும் தேவை. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில் பெரிய இடைவெளிகள் இருந்தால், அல்லது உயர்ந்த மற்றும் தாழ்ந்த வகுப்பினருக்கு இடையில் சமமான வாக்களிப்பு என்பது அதிக அர்த்தம் இல்லை. பணக்காரர்களும் சக்தி வாய்ந்தவர்களும் மற்றவர்களை தங்கள் வழியில் வாக்களிக்க செய்யலாம். பல குடும்பங்களில் எல்லாரும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஆண்கள் முடிவு செய்கிறார்கள், பெண்களும் கூட. அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஊடகங்கள் பெரும்பாலும் பணக்கார நிறுவனங்கள் அல்லது சக்தி வாய்ந்த நபர்களுக்கு சொந்தமானது. மக்கள் பார்ப்பதையும் கேட்பதையும் அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள், மேலும் பொது கருத்தை பாதிக்கிறார்கள். பணக்காரர்கள் மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள் சட்டமியற்றுபவர்களை நேரடியாக அணுகலாம் மற்றும் கொள்கைகளை வடிவமைக்க முடியும். ஏழை மற்றும் படிக்காத மக்களுக்கு அந்த வகையான அணுகல் இல்லை. உண்மையான ஜனநாயகத்திற்கு சமூக மற்றும் பொருளாதார நியாயம் தேவை, சமமான வாக்குரிமை மட்டும் அல்ல. ஜனநாயகத்திற்கு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்கள் தேவை. ஒரு நாடு நல்ல தலைவர்களை பெறுவதற்கு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்கள் முக்கியம். சில நாடுகள் ஒரு சில கட்சிகளை மட்டுமே போட்டியிட அனுமதிப்பதன் மூலம் தேர்வுகளை மட்டுப்படுத்துகின்றன. வேறு சில நாடுகளில் கூட ஆட்சியில் இருப்பவர்கள் தேர்தல் நடைமுறையை கையாளலாம். ஒரு ஜனநாயகத்திற்கு உண்மையான தேர்வுகளும் தலைவர்களை அகற்றும் திறனும் தேவை. குடிமக்களின் உரிமைகளையும் மதிக்க வேண்டும். ஜனநாயக அரசாங்கங்கள் சட்டங்களை பின்பற்றுகின்றன. சுதந்திரமான நிதித்துறை மற்றும் நிர்வாகத்தை கொண்டுள்ளன, மேலும் சிறுபான்மை உரிமைகளை பாதுகாக்கின்றன. ஜனநாயகம் பெரும்பான்மை மற்றும் உள்ளடக்கத்துக்கும் உள்ள வேறுபாடு. ஜனநாயகம் பெரும்பாலும் பெரும்பான்மை ஆட்சியாக காணப்படுகிறது, ஆனால் பல்வேறு நாடுகளில் கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க முடியாதவை, அதாவது தவிர்க்க முடியாத. எளிய சூழ்நிலைகளில் பெரும்பான்மை வாக்களிப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே வேளையில் முழு சமூகங்கள் அல்லது வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட சிக்கலான சூழ்நிலைகளில் அது பிரிவினையாக, அதாவது தனிமைப்படுத்துவதாக இருக்கலாம். இந்த சந்தர்ப்பங்களில் பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை இருவரின் தேவைகளையும் கருத்தில் கொண்ட ஒரு உள்ளடக்கிய அணுகுமுறை
மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 2 எடுத்துக்காட்டுகள் இதை விளக்குகின்றன. பெல்ஜியம் ஒரு சிறிய ஐரோப்பிய நாடு. அது பிளாண்டர்ஸ் பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்கள் டச்சு மொழி பேசுகின்றனர். அதே சமயம் வாலோனியா பகுதியில் பெரும்பாலானோர் பிரெஞ்சு மொழி பேசுகின்றனர். குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் ஜெர்மன் பேசுகிறார்கள். பிரசல்ஸில் பெரும்பாலான மக்கள் பிரெஞ்சு மொழி பேசுகிறார்கள். 1950 மற்றும் 1960களில் டச்சு மற்றும் பிரெஞ்சு மொழி பேசுபவர்களுக்கு இடையே பதட்டங்கள் எழுந்தன. குறிப்பாக டச்சு மொழி பேசுபவர்கள் சிறுபான்மையினராக இருந்த பிரசல்ஸில். இலங்கை இந்தியாவிற்கு அருகில் பலதரப்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு தீவு. அதன் மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்கள் சிங்களம் பேசுபவர்கள், அதாவது 74 விழுக்காடு. அதைத் தொடர்ந்து தமிழ் பேசுபவர்கள் 18 விழுக்காடு. பெரும்பாலான சிங்கள மக்கள் பௌத்தர்கள் மற்றும் பெரும்பாலான தமிழ் பேசுபவர்கள் இந்து அல்லது முஸ்லிம்கள். இந்த நாடுகளில் பெரும்பான்மையினரின் கருத்துக்கள் பின்பற்றப்பட வேண்டுமா? 2 இடங்களிலும் என்ன நடந்தது என்று பார்ப்போம். இலங்கையில் பெரும்பான்மை வாதம். 1948இல் இலங்கை சுதந்திரம் பெற்ற பின்னர் சிங்கள தலைவர்கள் பெரும்பான்மையினராக இருந்தால் அரசாங்கத்தை கட்டுப்படுத்த விரும்பினர். அவர்கள் சிங்களத்தை மட்டுமே உத்தியோகபூர்வ மொழியாக்கி சிங்கள வேலை விண்ணப்பதாரர்களுக்கு ஆதரவளித்தனர். இது தமிழ் சமூகத்தை ஒதுக்கி வைத்த உணர்வை ஏற்படுத்தியதுடன் இரு குழுக்களிடையில் முறுகல் நிலையை ஏற்படுத்தியது. தமிழர்கள் சம உரிமைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் போராடினார்கள். ஆனால் அவர்களின் கோரிக்கைகள் மறுக்கப்பட்டன, அதாவது எதிர்க்கப்பட்டன. இது ஒரு உள்நாட்டு போருக்கு வழிவகுத்தது. LTTE எனப்படும் ஒரு தீவிரவாத குழு தமிழ் மாகாணங்களில் சிலவற்றை கைப்பற்றியது. இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளை தோற்கடித்தது. ஆனால் பல தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர் அல்லது அகதிகளாக வெளியேற நிர்பந்திக்கப்பட்டனர். இது நாட்டின் வளர்ச்சியை பாதித்தது. பெல்ஜியத்தில் தங்குமிடம். பெல்ஜியத்தின் தலைவர்கள் தங்கள் பிராந்திய வேறுபாடுகள் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையை ஒப்புக்கொண்டனர். அவர்கள் 1970 முதல் 1993 வரை 4 முறை தங்கள் அரசியலமைப்பை மாற்றியமைத்து சக வாழ்வுக்கான தனித்துவமான ஏற்பாட்டை நிறுவினர். பெல்ஜிய மாதிரியானது மத்திய அரசாங்கத்தில் சம எண்ணிக்கையிலான டச்சு மற்றும் பிரெஞ்சு மொழி பேசும் அமைச்சர்களை உறுதி செய்கிறது மற்றும் சட்டங்களுக்கு இருமொழி குழுக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. மாநில அரசுகள் கணிசமான அதிகாரங்களை கொண்டுள்ளன மற்றும் அவை மத்திய அரசுக்கு அடிபணியவில்லை.
பிரசல்ஸில் இருமொழி சமூகங்களின் சமமான பிரதிநிதித்துவத்துடன் அதன் அரசாங்கம் உள்ளது. டச்சு மொழி பேசும் சமூகம் மத்திய அரசில் சமமான பிரதிநிதித்துவத்தை ஏற்றுக்கொண்டதே இதற்கு காரணம். மத்திய மற்றும் மாநில அரசுகளுடன் பல்வேறு மொழி சமூகங்களைச் சேர்ந்த தனிநபர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூக அரசு உள்ளது. இந்த அரசாங்கம் கலாச்சார, கல்வி மற்றும் மொழி தொடர்பான விஷயங்களில் அதிகாரம் பெற்றுள்ளது. இந்த ஏற்பாடுகள் பெல்ஜியத்தில் மோதல் மற்றும் பிளவை நிறுத்தியது. நியாயம் மற்றும் நீதி காரணமாக பிரசல்ஸ் ஐரோப்பிய ஒன்றிய தலைமையகம். பெல்ஜியம் இலங்கையையும் ஜனநாயக நாடுகளாக இருந்தாலும் அதிகாரத்தை வேறு விதமாக பகிர்ந்து கொள்கின்றன. பெல்ஜியம் பன்முகத்தன்மையை மதிக்கிறது. இலங்கையின் மறுப்பு மோதலை ஏற்படுத்தியது. குடிமக்களின் கண்ணியம் மற்றும் சுதந்திரம். மக்களின் கண்ணியம் மற்றும் சுதந்திரத்தை மதிப்பதற்கு ஜனநாயகம் நல்லது. மோதல்கள் நிகழலாம், ஆனால் ஜனநாயக நாடுகள் இதை அறிந்திருக்கின்றன. சில சமூகங்கள் பெண்கள் மற்றும் பின்தங்கிய குழுக்களை சமமாக நடத்துவது கடினமாக உள்ளது. இந்த மக்களுக்கு ஜனநாயகம் உதவுகிறது. மக்கள் ஜனநாயகம் மேம்பட வேண்டும் என்றும் அதிலிருந்து அதிக எதிர்ப்புகளை கொண்டுள்ளனர் என்றும் விரும்புகிறார்கள். மக்களிடம் இருந்து பெறப்படும் புகார்கள் அவர்கள் விமர்சன ரீதியாக சிந்திக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. முடிவு: சட்ட சமத்துவம், அரசியல் சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவை வர்ணனையாளர்களால் நன்கு செயல்படும் ஜனநாயகத்தின் அடிப்படை பண்புகளாக அடிக்கடி அடையாளம் காணப்படுகின்றன.